கோபிநாத் சார் நடத்தினாரு. அதுல வந்து அனைவரும் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து அம்மா அப்பா வந்து என்னென்ன கல்யாணத்துக்கு எனக்கு கண்டிப்பா போடுவதற்காக பேசிட்டு இருந்தாங்க. ஆப்போசிட்ல வந்து அவங்க அம்மாக்கள் மட்டும் உட்காந்துருந்தாங்க. உண்மையா அவங்களால பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு கேவலமா இருக்குடி. ஒரு பொண்ணு கேக்குறா அவங்க அம்மாட்ட, எனக்கு வந்து 80 சவரன் போட்டுதான் ஆகணும். நீ இன்னும் முடியாது, என்னால 20 பவுன் தான் போட முடியாது, அப்பா சம்பாதிக்கிறாரு, தம்பி இருக்கு, அவனை பாக்கணும், முடியாதுமா அப்படின்னு அந்த அம்மா கெஞ்சுது, அழுக்குது அந்த அம்மா. இல்ல எனக்கு 20 சவரன் போட்டியா, 20 சவரன் போட்டியா, எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படிங்குது. போ பேசாம நீ ரயில்வே டேக்கு அடிபட்டு சாகுப்போம். ஏடி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. அவ சொல்றா 80 பவுன் போல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கடன் வாங்கி கல்யாணம் பண்ணு, ஏன் தம்பி கல்யாணம் கட்டட்டும். ஏன் அவன் அந்த அம்மா கேக்குது, தம்பி கடன்காரன் ஆறுனா பரவாயில்லையா அப்படின்னு கேக்குது. ஏன் நீ கடன்காரனாகு, கேவலம் மேல உனக்கு. நீ சம்பாதிச்சு உங்க அம்மா அப்பாக்கு போடணும். பாரதி கண்ட புதுமை பெண்களை நீங்களா? ஏண்டி பாரதி கண்ட புதுமை பெண்கள் நீங்க? புதுமை பெண் என்ன அர்த்தம் தெரியும் உங்களுக்கு? மேக்கப் பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை போய் ஃபேஷியல் பண்ணிட்டு புருவை எடுத்துட்டு சுத்திட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு பொம்பளை ஒருத்தி கேக்குறா, எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கு வந்து 2 வீடு இருக்காமா. 2 வீட்டுல வந்து ஒரு வீட்டுல அவ இருக்கிற வீடு வந்து இப்ப வேணுமாமா. அந்த வீடு வந்து கமர்ஷியல் இதுல இருக்காமா. கீழே வந்து வாடகை கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நான் உட்காந்து சாப்பிடலாம். நான் கல்யாணம் பண்ணிட்டு போறப்ப அதை என் பேரு எழுதி கொடுத்துடணும். சப்போஸ் எனக்கு துரத்தி விட மாட்டாங்கல்ல, அப்ப எனக்கு வீடு கெத்து இருக்கும்ல, உட்காந்து சாப்பிடலாமாமா. கேவலமா உங்களுக்கெல்லாம் எனக்கே உனக்கு சப்புன்னு இல்லாம தோணுச்சுடி. ஆடி கட்டுறாங்க கொஞ்சமா என்ன சாப்பிடுறீங்க நீங்களா? அம்மா அப்பாவோட உழைச்சுதான் சாப்பிடுறீங்க. அதுன்னு அந்த மாதிரி உங்களுக்கு கொழுப்பு உங்களுக்கு. ஒரு கேக்குறா 50 லட்சத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணணும். அப்புறம் வந்து முதல்ல 50 லட்சம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கீங்களா அம்மா அப்பாக்கு? சரிப்பா, உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஹை லெவல்ல இருக்கலாம். எவ்வளோ ஒருத்தியாவது நல்ல புருஷன் வேணும், கண்ணறிஞ்ச புருஷன் வேணும், நல்லா பாத்துக்கணும், எங்க அம்மா அப்பா நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிறத எவ்வளவு கேட்டீங்கடி? அம்மா அப்பாவுக்கே இந்த நல்லா பண்றீங்க. கடன் வாங்கியாவது சம்பாதிக்கட்டும், பண்ணி சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுக்கட்டும், கடன் வாங்கி எங்களுக்கு கல்யாணம் பண்ணட்டும் நினைக்கிறேன். நீங்க நாளைக்கு எப்படி நீங்களா மாமியார் பாத்துக்குவீங்க, நீங்க நாசார பாத்துக்குவீங்க? ஒரு அம்மா நல்லா கேள்வி கேட்டாங்க அம்மா, யாராவது ஒருத்தி 50 பவுன் போடு 60 பவுன் போடுன்னு சொல்றாங்களே ஒழிய என் நாசாருக்கு 5 பவுன் கொடுப்பேன்னு சொல்றாங்களான்னு கேட்டாங்க. நல்ல கேள்வி எல்லாம் கேட்டீங்க நீங்க. அந்த அம்மா அழுகுது. உண்மையா வந்து அந்த அம்மா வந்து இவ்வளவு பெரிய ஷோல வந்து இந்த மாதிரி இந்த ஒரு பொண்ணு கேட்க கண்டிப்பா வருத்தப்பட்டிருக்கும். ஒருத்தி கேக்குறா, எனக்கு 360 நாள் ஒரு சாரி வேணும். அது இன்னைக்கு கட்டின சாரி வந்து இந்த சாரி எடுக்கணும், அடுத்த வருஷம் தான் எடுப்பானாமா. ஒவ்வொருத்தருமே ஒரு ட்ரெஸ் கூட இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் இன்னும் இருந்தா கூட நிறைய பேர் குடும்பத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல. சார் தயவுசெய்து கோபிநாத் சார் உங்க மேல ரொம்ப நாங்க கோபமா இருக்கோம். இந்த மாதிரி ஏங்க சார் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்துறீங்க? நீங்க எதுக்கு நடத்துறீங்க? நீங்க நல்ல ப்ரோக்ராம் நடத்துங்க. தமிழ் தண்ணி ஊருக்குள்ள தண்ணி கிடையாது, காவேரி மேலாண்மை ஏற்படுத்த நடத்துங்க. நாங்க ஒரு ப்ரோக்ராம் ஞாயிற்றுக்கிழமை பாக்குறோம்னா அது தகுந்த ஒரு யூஸ்ஃபுல்லா காமிங்க சார். இருக்கு நல்ல பொண்ணு கெட்டுறாங்க பாரு, ஏன்னா அவங்க எப்படி கேட்கறாங்க பாத்தியா? நான் உன்ன கேட்டனா இப்படி எல்லாம் கேட்கறாங்க பாரு, கேள்வி வைக்காம நான் நடத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க எனக்கு கேக்குறா, பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து கூப்பிட்டு காமிக்கிற பாரு மம்மி, அவங்க பாரு அந்த பொண்ணு எப்படி கேக்குது பாரு, நான் அவங்க எதுவுமே ஒரு 10 பொண்ணு எனக்கு போட்டேன் பாரு, அந்த பொண்ணு 50 பொண்ணு கேட்கறா, நான் இப்ப எனக்கு நீ போடு அப்படிங்கிறா. அந்த ப்ரோக்ராம் பார்த்து ஒரு பொண்ணு கேக்குது எனக்கு, அதை பார்த்து இப்ப கோபத்தை நான் கேட்டு இருக்கிறேன். சார் தயவுசெய்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்தாதீங்க சார். நீங்க டாபிக் எல்லாம் விட்டுருங்க சார். டாபிக் எல்லாம் நீங்க ப்ரோக்ராம் நடத்தவே வேண்டாம். எதுக்கு நடத்துறீங்க நீங்க ப்ரோக்ராம? நீங்க உங்களுடைய டிஆர்பி ரேட்டிக்கா நீங்க நடத்திட்டு இருக்க வேண்டாம். ஹெலிகாப்டர் வந்து இறங்கணும், இதுல வந்து குதிக்கணும், முட்டை ட்ரெயின் நடக்கணும்னு சொல்லுவீங்க போல இருக்கு. இது மாத்திரம் வருது கோவம், அவ்வளவு கோவம் எனக்கு அது பார்த்துட்டு ரொம்ப கோவம் எனக்கு கேவலமா இருக்குதுங்க. ஒரு பெண் ஜென்மமா எனக்கு கேவலமா இருக்கு நீங்க பண்றது பார்த்தா. அருகட்டலாம் புத்தி இல்லையா உங்களுக்கு எல்லாம்? சாப்பிடுறீங்க நீங்களா? அம்மா அப்பா கஷ்டப்பட பரவாயில்ல, நாம வந்து அதாவது சில பெண்கள் வந்து அம்மா இது இன்னுமே வந்து 30 வயசு ஆகி கூட அம்மா அப்பாக்கா சோறு போட்டு வந்திருக்காங்க தெரியுமா உனக்கு? சம்பாதிச்சு கொடுத்துட்டு 15 வயசுல படி போட்டுட்டு வேலைக்கு போய் பார்ட் டைம் ஜாப் பண்ணி வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுத்துட்டு தானும் படிச்சுட்டு திரும்பவும் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கிற பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா உனக்கு? அவங்களுக்காக எதுவுமே தன்னோட தேவை கூட பூர்த்தி பண்ணிக்காத
பெண்கள் நிறைய இருக்காங்க சார். அந்த மாதிரி எடுத்து நீங்க போடுறீங்க உங்களுடைய நீ என்னால ஏன் இந்த மாதிரி கேவலப்பட்ட ஜென்மத்தில எடுத்து போடுறீங்க நீங்க? எதுக்கு சார் போடுறீங்க இப்படி? எங்களுக்கு நீங்க போட்டு எங்களுக்கு தேவைப்படுறது இப்ப என்ன கேள்வி பாருங்க, பேஸ்புக்ல மீம்ஸ் பாருங்க சார். எங்களுக்கு பெண்ணா எங்களுக்கு வந்து அந்த மீம்ஸ் பார்த்தாவே எரிச்சா இருக்கு சார். எங்களுக்கு அதை வச்சு அவ்வளவு பசங்க கண்டிப்பா கண்டிப்பா கோவம் வரும். பசங்க எந்த பசங்க நீங்க வந்தீங்களே 30-40 பிள்ளைங்க வந்தீங்களே, உங்களுக்கு எவ்வளவுமே உங்களுக்கு கல்யாணம் ஆகாது என்ன? பணத்துக்கு அலையிறீங்க, பணத்துக்கு போறீங்க நீங்க. அன்பு வேணும், ஆசையா இருக்கணும் அப்படி சொல்லுங்க, கேளுங்கடி. உடனே கல்யாணம் பண்ணிக்காங்க பசங்க. பாசமா இருக்கு நினைச்சு பாருங்க. பணம் கூட வராது உங்களுக்கு எல்லாம். நிறைய கோல்டு மாட்டி திரிஞ்சுட்டு இது இருக்க போறீங்க நீங்க. நான் எதுக்கு 3ஆவது மனுஷன் கேட்க போறேன்னு கேக்குறேன். நான் எதுக்கு 3ஆவது மனுஷன் கேட்க போறேன்? அவங்க அம்மா பேருக்கு கேட்கறேன் ஒருத்தி. உனக்கு கல்யாணம் பண்ணி போற ஆம்பளை 3ஆவது மனுஷன் அடி முடியல என்னால. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.